Hi friends, இன்னைக்கு ஒரு பட்டியாலா பேண்ட் ஸ்டிச் பண்ண போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. உங்களுக்கு டைலரிங் சம்பந்தப்பட்ட வீடியோ வந்துட்டு இருக்கும். இப்போ வந்து இந்த ஜாயின் போட்டுக்கலாம். இதோட டாப் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு அந்த டாப் வீடியோ வந்து வரும். இப்போ வந்து இந்த பேண்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இது பாட்டத்துக்கு கொடுக்குற கேன்வாஸ். இது இப்போ வந்து இந்த அளவு ஜாயின் இருக்குல்ல, இது வந்து கொஞ்சம் பெரிய பீஸ்னு ஜாயின் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு ஜாயின் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு ஜாயின் இருக்குது. அப்படியே இந்த கிராஸ் ஜாயின் போட்டுக்கலாம். அப்படியே ஜாயின் போட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு தையல் அடிச்சுக்கலாம். இதெல்லாம் சின்ன ஜாயிண்ட் தான். எக்ஸ்ட்ரா இந்த ஜாயிண்ட் பெருசாக கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு நமக்கு போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணிக்கலாம். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஜாயிண்ட் தேவை அதனால அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சு போட்டுக்கலாம். இப்போ இந்த அளவு அப்படியே வச்சு மேல் தையல் வச்சுக்கலாம். அடுத்து இந்த ஜாயின் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் போட்டு மேல் தையல் போட, இந்த மேலே வந்து ஓரமாக ஒரு தையல் போடும்போது உங்களுக்கு ஜாயின் பிரியாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த அளவு மேல் தையல் போடணும். இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த அளவு மெலிசாக மடித்து ஒரு தையல் அடிச்சுருங்க. இந்த ஜாயின் போட்டு இந்த அளவு இருக்குதுங்களா, இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே வந்து இதுக்கு மேலே ஒரு தையல் அடிச்சிருங்க. உங்களுக்கு அந்த பிசுறு வந்து மறைஞ்சிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி டபுள் தையல் போடுறோம். இப்போ வந்து நம்ம இந்த பீஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். இதையும் வந்து மெலிசாக மடிச்சிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு மெலிசாக மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம். அப்படியே திருப்பிட்டு இந்த பிசுறு உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஜாயிண்ட் வந்து பேக் சைடு வந்துடும். இதையும் நம்ம மடிச்சுட்டு இந்த அளவு மடிச்சிடுங்க. அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஜாயின் போட்டு ரெடி பண்ணியாச்சு. நம்ம இப்போ வந்து நாடா பீஸுக்கு தைக்கிறோம். இந்த அளவு வந்து 1 இன்ச்சு அளவுக்கு அப்படியே பிடிங்க. நம்மளுக்கு இங்கே ஒரு 2 இன்ச்சு கேப் விட்ருங்க. ஏன்னா இதில் தான் வந்து நாடா பீஸ் வரும் இல்லையா, அதுக்காக 2 இன்ச்சு கேப் விட்ருங்க. இந்த அளவு அப்படியே மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு 2 பக்கம் ஒரே சைஸ் வர அளவுக்கு மடிச்சுட்டு அப்படியே ஒரு தையல் வச்சிடலாம். இப்போ இந்த பெல்ட் பீஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த அளவு ரெடி பண்ணி இதுக்கு வந்து இப்போ வந்து நாடா பீஸ் ரெடி பண்ணணும். நாடா வந்து இந்த துணி இதே துணியில் வரல. நம்மளுக்கு இதோட டாப் துணி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த டாப் துணியில் வந்து ஜாயின் போட்டு எடுத்துக்கலாம்.
ஏன்னா இது பெரிய பீஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேண்ட்டு துணி பத்தாமல் போயிடுச்சு. பட்டியாலா வேறு ஃபுல் லூஸ் அப்படியே கட் பண்ணி வச்சிங்க இல்லையா, அதனால் இப்போ நம்ம இந்த துணி ஜாயின் பண்ணி போட்டுக்கலாம். நாடாவுக்கு துணி வர பட்சத்தில் இப்படி போட்டுக்கலாம். துணி வந்ததுன்னா நீங்கள் நம்ம பேண்ட்டு துணியே போட்டுக்கலாம். இதுக்கு இந்த கலர் தான் டாப்பு. இதோட டாப் நீங்கள் டிச் பண்ணது பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த டாப் எப்படி தைச்சதுன்னு பார்த்துக்கலாம். நீங்கள் இப்போ இந்தளவு நாடாவுக்கு ஜாயின் பண்ணிச்சு. இப்போ இந்தளவு பீஸ் இருக்குங்க இல்லையா, இது வந்து வருமானு நம்ம வச்சு இப்படி செக் பண்ணிக்கலாம். பெருசாகவே இருக்குது. இப்போ வந்து நாடா ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ மடித்து தைச்சிக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு இருந்தால் கூட பரவாயில்ல. எவ்வளோ நம்ம நாடா மெலிசாக தைக்கிறோமோ அந்தளவு நல்லாயிருக்கும். இந்த அளவு 2 பக்கம் மடித்து இந்தமாரி போல்ட் பண்ணி தைச்சிடுங்க. நம்மளுக்கு துணியிலே தைக்கும்போது நாடா வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ரெடிமேட் நாடாலாம் போட்டால் உங்களுக்கு சீக்கிரம் பிச்சுக்கும். இந்தமாரி துணியில் இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ இருந்தால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படியே 2 பக்கம் மடிச்சுட்டு எவ்வளோ மெலிசாக மடிக்கணுமோ அந்தளவு மடிச்சிடுங்க. இது வந்து இந்த பெல்ட் பீஸை கொஞ்சம் பெரிய சைஸு. இப்போ நாடா ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்து டாப் பெல்ட் பீஸில் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த கேப் ஃபுட் இருக்குங்க இல்லையா, இது நாடாவுக்காக தான் கேப் போடுறது. இந்த அளவு ஆரம்பிக்கும் போது இந்த அளவு கேப் விட்டு மேலே வந்து 1 இன்ச்சு மடிக்க போதும். பெருசாகவும் மடிக்கக்கூடாது. 1 இன்ச்சு அளவுக்கு மடிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒரு தையல் வச்சுக்கோங்க. இந்த 1 இன்ச்சுனா ஒரு இன்ச்சு நேராக ஒரே ஸ்ட்ரைட்டாக அடிங்க. ஒரு இடத்துல 1/4 இன்ச்சு, 1 இன்ச்சு, 3/4 இன்ச்சு, ஒரு அந்த அளவுலாம் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரே எந்த அளவு ஸ்ட்ரைட்டாக இருக்க அப்படியே அதே அளவு நேராக அடிச்சுட்டு வந்துடலாம். நம்ம இப்போ பெல்ட் பீஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்படி 2த்தையும் டபுளாக மடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இந்த அளவு எக்ஸ்ட்ரா வரதை கட் பண்ணி எடுத்துடலாம். நாடா 2 ஒரே அளவு வந்துன்னா போதும். இது எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணிடலாம். நம்ம வந்து இதில் பாதி அளவுக்கு இதில் தான் ப்ளீட் வைக்க போகிறோம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் கட் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ இந்த 1/4 பீஸ் கேன்வாஸ் கொடுத்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த அளவு இருக்குங்களே 2 பீஸு. ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் எடுத்துருங்க. இப்போ வந்து இதுதான் பாட்டம் கேன்வாஸ். இந்த ரோலாகவே உங்களுக்கு கடையில் இருக்குது. இந்தமாரி வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த அளவு இப்போ இதிலே நம்மளுக்கு மடிக்கிற அளவுக்கு துணி இருக்குது. ஃபஸ்ட்டு இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அப்படியே இதில் ஒரு மடிப்பு மடிச்சிருங்க. இது ஈஸியான மெத்தட் தான் உங்களுக்கு. இந்த அர்க்காத்த அளவுக்கு அப்படியே மடிச்சிக்கலாம். இந்த அளவு நம்மளுக்கு இதில் மடிக்கிறதுக்கு துணி இல்லைனா தான் வேறு துணி செப்பரேட்டாக ஒரு துணி கொடுத்து அடிச்சு திருப்பணும். இதில் வந்து நம்மளுக்கு இதிலே துணி இருக்குது. அதனால் அதேமாதிரி இப்படி இந்த அளவு வச்சு ஒரு மடிச்சுட்டு அப்படியே ஒரு போல்டிங். இப்போ அப்படியே தையல் போட்டுக்கலாம்.
இப்போ அப்படியே இதில் வந்து ஓர தையல் போட்டுக்கலாம். இந்த பக்கம் ஒரு ஓர தையல். அப்படியே எடுத்துகிட்டு ஒரு இடத்தையில் ஒன்று போட்டுக்கலாம். இந்த பக்கம் இடத்தையில் போட்டாச்சு இல்லையா? இப்போ இந்த பக்கம் மடிச்சிருங்க இல்லையா? இந்த பக்கம் ஒரு இடத்தையில் போட்டுக்கலாம். ரெண்டு பக்கம் இடத்தையில் போட்டாச்சு. இது சென்டராக இப்போ கேன்வாஸ் வச்சுருங்களா? இது சென்டராக வந்து கேப் இருக்குங்க இல்லையா? அதில் வந்து நம்ம ஒரு டிசைன் தையல் போட்டுக்கலாம். இந்த அளவு அப்படியே மிஷினில் வச்சுருங்க. இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். அப்படியே இந்த அளவு நம்ம இந்த மாதிரி ஒரு டிசைன் தையல் போடும்போது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இது ஒரு டிசைன் தையல் போட்டாச்சு. இப்போ வந்து இதில் இந்த பக்கம் 2 தையல் போட்டிருக்கு, இந்த பக்கம் 2 தையல் போட்டிருக்கு. சென்டராக வந்து ஒரு டிசைன் தையல். இப்போ வந்து இது மேலே ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ 2 பீஸ் எடுத்துட்டிங்களா? உள் சைடு வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு மெல்லிசா ஒரு மடிப்பு. அப்படியே திருப்பிட்டு அதுக்கு மேலே இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே டபுள் தையல் போடும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும், சீக்கிரம் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ அடுத்த பக்கம் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் இருக்குங்க இல்லையா? ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மடிப்பு. பேண்ட் தைக்கிறது ஈஸியான மெத்தட் தான் இது உங்களுக்கு. நீங்கள் இந்தமாரி பிசுராக தைக்கும்போது ஓவர்லாக் போடணும். இதில் வந்து நம்ம ஓவர்லாக் தேவைப்படாது. நம்ம இதுவே நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த அளவு 2 அப்படியே ஒன்றா மடிச்சிடுங்க. பாட்டம் வந்து 14 இன்ச்சு வேணும் நம்மளுக்கு. டேப் இருக்குங்க இல்லையா? டேப் எடுத்து 14 7 7 வச்சுருக்கு. 2 பக்கம் 14 வந்துடும். அப்படியே வச்சு ரஃப் அடிச்சிடுங்க. அப்படியே இந்த அளவுக்கு வச்சு எவ்வளோ ஓரமாக தையல் அடிக்கணுமோ நம்மளால் அடிச்சுட்டு வந்துடுவோம். இப்போ அப்படியே இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கம் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். அதேமாதிரி இந்த பாட்டத்தை வச்சு இப்போ நம்ம இதில் மார்க் பண்ணிருங்க இல்லையா? இந்த பாட்டத்தில் வச்சு அப்படியே ஒரு மார்க் போட்டுக்கலாம். ஏன்னா அதே ரெண்டு காலும் ஒரே அளவு தான் வரணும். அதுக்காக மார்க் பண்ணிவிட்டு தைக்கலாம். இப்போ அடுத்தது இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். நூல் கட்டாச்சு, நூல் கோத்துக்கலாம். இப்போ இங்கே ரஃப் அடிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஆரம்பிச்சிடுங்க. நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த தையல் போட்டோம் இல்லையா? அந்த தையலுக்கு மேலே இன்னொரு தையல். ஓகே, இப்போ பெல்ட் பீஸ் ரெடி பண்ணி வச்சுருங்க இல்லையா? இதில் வந்து நம்ம அப்படியே ப்ளீட் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதான் பேக்கில் 2 ப்ளீட் சின்னதாக 2 ப்ளீட் வர அளவுக்கு இதிலேருந்து இந்த அளவு மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே இதிலேருந்து வச்சு இங்கே நம்ம அர்க்காத் போட்டிருக்கோம் இல்லையா? அதிலேருந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். இங்கே ஆரம்பிக்கும் போது இங்கே ஒரு ப்ளீட் வச்சுருங்க. இப்போ வந்து அப்படியே ஒரு இந்த மெதி அளவுக்கு வச்சு தையல் வச்சுட்டாங்க. நம்மளுக்கு பேக்கில் 2 இந்த பக்கம் ஒரு ப்ளீட், அந்த பக்கம் ப்ளீட், பாக்ஸ் ப்ளீட் மாரி ஒன்று வைக்கும்போது ஃப்ரீயாக இருக்கும்.
இந்த உங்களுக்கு அந்த ப்ளீட் வந்து பேண்ட் திருப்பிட்டு காட்டுற மாதிரி நல்லாயிருக்கும் அந்த ப்ளீட்டு. அதேமாதிரி இங்கே இந்த பக்கம் பார்த்து இங்கே ஒரு ப்ளீட் வச்சுருங்க. இப்போ வந்து இந்த சென்ட்ரு வரைக்கும் இதுதான் சென்ட்ரு. நம்மளுக்கு எந்த அளவு சுருக்கம் வருதோ அந்த அளவு பார்த்து வச்சிடலாம். மெலிசாக தான் ஒரு ப்ளீட்டு. ஏன்னா எந்த அளவு வந்ததோ அந்தளவு ஃபுல் பீஸ் அப்படியே கட் பண்ணி வச்சு இது நம்மளுக்கு. இன்னும் சின்னதாக தான் வரும் ப்ளீட்டு. இப்போ நம்ம அப்படியே எவ்வளோ மெலிசாக வைக்கணுமோ வச்சுட்டு வந்துடலாம். இப்போ ப்ளீட் வச்சாச்சு. அப்படியே அந்த தையல் மேலே இன்னொரு தையல் வச்சிடலாம். நல்லா இந்த மெதிய அளவுக்கு போட்டு போதும். நம்ம இந்த பிசுறு வரதுக்கு வந்து ஓவர்லாக் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அப்படியே பேண்ட்டை திருப்பிக்கலாம். இப்போ இந்த அளவு பேண்ட்டு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க பாட்டம், இதுதான் பாட்டத்தில் உங்களுக்கு கேன்வாஸ் கொடுத்து இந்த அளவு திருப்பி இருக்கும். இது வந்து பேக் சைடு. பேக்கில் இதுதான் பேக் சைடு 2 இந்தமாரி பாக்ஸ் ப்ளீட் கொடுத்துருக்கோம். இது வந்து ஃப்ரண்ட் சைடு நம்மளுக்கு இவ்வளோ தான் சுருக்கம் வந்தது. ஃபுல்லாக வச்சாச்சு. இந்த பேண்ட் ஸ்டிச் பண்ணுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.